இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்என்எல் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விரைவில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் 4G சேவை தொடங்கப்படும் என்று தற்போது அறிவித்துள்ளது. அவங்களோட ட்விட்டர் பேஜில் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்மனி பாரத் கா 4G பிஎஸ்என்எல் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சூன் அவுட்ஸ்லட்ஸ் நியர் யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பிஎஸ்என்எல் 4G சிக்னலையும் ஷோ பண்ணியிருக்காங்க. அதை மார்க் பண்ணியும் காட்டிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக 2024 முடிவதற்குள் இந்தியா முழுவதும் பிஎஸ்என்எல் 4G சேவை கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் தற்போதே பல இடங்களில் பிஎஸ்என்எல் 4G சேவை தொடங்கப்பட்டு விட்டது. உங்களுடைய ஊரில் பிஎஸ்என்எல் 4G சிக்னல் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணாங்கன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு NPERFன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே NPERF.com ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கு வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணி பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் அப்ளிகேஷன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேப்ஸில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கவரேஜ் மேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். கவரேஜ் மேப் கொடுத்தீங்கன்னா 3G 4G 5G கவரேஜ் மேப் இந்தியான்னு சொல்லி வரும். செல்லுலார் டேட்டா நெட்வொர்க்ஸ் இன் இந்தியான்னு சொல்லி வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லி இருக்கும். பாட்டம்லேயே கெரியரில் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மொபைல், பிஎஸ்என்எல் மொபைல், ஜியோ மொபைல், பிஏன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம பிஎஸ்என்எல் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுனால பிஎஸ்என்எல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாட்டம்லேயே சிக்னல் இல்லைனா பிளாக் கலரில் வரும். சிக்னல் 2G கிடச்சிதுன்னா ப்ளூ கலர், 3G கிடச்சிதுன்னா க்ரீன் கலர், 4G சிக்னலாக இருந்தால் ஆரஞ்சு கலர், 4G ப்ளஸ்ஸாக இருந்தால் ரெட் கலர், 5G கிடச்சின்னா வயலட் கலர். இந்த மாதிரி கலர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேப் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் அல்லது சிட்டி நேம் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பாட்டம்லேயே ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் 3G சிக்னல் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுவே க்ரீன் கலரில் இருந்தால் 3G சிக்னல், ஆரஞ்சு கலரில் இருந்தால் 4G சிக்னல். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் ஏரியாவில் 3G சிக்னல் கிடைக்குதா அல்லது 4G சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு மேப்பில் உங்களுடைய லொக்கேஷனை ஸ்பாட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே 3G தான் கிடைக்குது. ஒரு சில இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது. அந்த இடத்துல 2G சிக்னல் தான் கிடைக்குது. தற்போது படிப்படியாக தான் 4G சிக்னல் கொண்டு வராங்க. 2024 முடிவதற்குள் இந்தியா முழுவதும் 4G சேவை தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4G சிக்னல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.